காரசாரமான நெய் மெத்தி மீன் குழம்புங்க. நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த நெய் மெத்தி மீன் குழம்புக்கும் மசாலா அரைச்சி செய்யறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நல்லா நம்ம சாப்பிட்டு நீக்கலான்னு தோணுங்க. அந்த குழம்பு அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த நெய் மெத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீட்டுக்குள்ளே போகலாம். உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மீனை ஒரு 10 நிமிஷம் நம்ம பெசரி வச்சிடலாம். இது நெய் மெத்தி மீனுங்க. நல்லா உள்ளே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள். இந்த வால் தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதில் மீன் கழுவும் போது உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கல் உப்பு போடுங்க. போட்டு நல்லா பிசிறி வச்சுருங்க. இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிங்க, கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. நல்லா பிசிறிட்டோம். இந்த பிசிறின மீன் கொஞ்ச நேரம் ஓட்டுங்க. நம்ம போய் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான புளி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். தக்காளி பழுத்துதான் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன், அதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம். இது 1 கிலோ மீனுக்குங்க. நான் போடுற பொருளெல்லாம் பூண்டு ஒரு 10 பல்லுக்கு மேலே உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. அது கூட ஒரு 10 கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. அது கூட இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மீன் குழம்புக்கு இஞ்சி ஆனிங்க அந்த மீனோட கவுச்சி வாசனைலாம் போயிடும். இஞ்சி போட்டிங்கன்னா இதை நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துக்கலாங்க. இல்லை கொஞ்சமாக தேங்காய் போடுங்க. மீன் குழம்புக்கு தேங்காய் நினைக்காதீங்க. அந்த புளிப்பு காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் இனிப்பு தன்மை கொடுக்கும். இது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது கூட ஒரு 4 கடுகு போட்டுக்கலாங்க. கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. முக்கியமானது ஒன்று நம்ம போட போகிறோங்க, குழம்பு மிளகாய் தூளுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. மூடி இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிப்பு போட்டுடலாங்க. சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா மேலே தெரியும். அப்புறம் 2வது அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்தலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலையும் இதை நல்லா நம்ம இந்த மசாலாவை வதக்கிடலாம். வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஊற வச்சு புளியை வெடிகட்டி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தீ கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி வச்சுல இந்த மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் போட்ட மாதிரியே கரெக்டாக போடுங்க. மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏற்கனவே மீன் பெசரி வைக்கும்போது நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போ திட்டமாக போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வருது. இந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம்.
இந்த மசாலா போட்டு பிசி வச்சுது. மீன் போட்டு 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், உடையாமல் அப்படியே நல்லா இருக்குது. கம்மி தீயிலே வச்சு விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டுங்க. அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு இந்த கறிவேப்பிலையே அப்படியே முழுசாக போடுங்க, நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ஃபஸ்ட்டே 3 போட்டோம், இப்போ 3 போடலாம். இது வாசனையும் மனமும் நல்லா இருக்குங்க இது போட்டால். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சு அதை போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். பாருங்க, நல்லா செவந்துச்சு. இப்போது அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடலாம். அதை தாளிச்சுது. இப்போது அந்த வெங்காயம் அதெல்லாம் மொல்லம் இது போல் கலரி விடுங்க, மீன் உடையாது. சூப்பரான மீன் குழம்புங்க. நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ஊற்றிக்கணும். இது போல் மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இது பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.